ஹே கைஸ். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து எந்த ஒரு ப்ராப்பர் இன்ட்ரோ அந்த மாதிரிலாம் கிடையாது. ரீசெண்டாக வந்து இந்த கவினோட இஷ்யூ ஒன்று நடக்குது இல்லையா, அதை பற்றி தான் நான் வந்து பேச போகிறேன். எனக்கு அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆக்சுவலி நான் வந்து நேற்று ஒரு ஊர்ல இருந்து ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு பின்னாடி ஒரு ஆம்புலன்ஸ் வந்துட்டு டோல்கேட்ல வந்து நின்றுட்டு இருந்துச்சு. ஓகேவா, அதாவது அவங்க வந்து எங்க எங்க வண்டியை தாண்டி தான் போக முடியாது, அந்த டோல்கேட்ல போகணும். ஸோ அந்த ஒரு 3 to 4 seconds லைக் எல்லாருக்குமே அந்த டோல்ல நின்ன பீப்புளாக இருக்கட்டும், இல்லை முன்னாடி இந்த எங்களை மாதிரி கார்ஸ் எல்லாருக்குமே அவ்வளோ கில்ட்டியா இருந்தது. நான்லாம் வந்து டாடி கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி இல்ல டாடி நம்ம ஃபைன் கூட கட்டிக்கலாம், நீங்க மூவ் பண்ணிடுங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு உயிரோட வேல்யூ வந்து நமக்கு இருக்கு. ஐயோ டக்குன்னு போயிடணும் அது யாரா வேணா இருந்துட்டு போட்டோம். ஓகேவா, ஒரு திரும்பி வாங்கவே முடியாத ஒரு விஷயம்னா ஒரே விஷயம்னா அது மட்டும்தான். ஓகேவா, சோ அந்த அளவுக்கு இருக்கும் போது லைக் ஒரு பர்சனை போய் ஈஸியா வந்து இந்த நேம் ஆஃப் காஸ்ட் வந்து கொலை பண்றது எந்த அளவுக்கு எனக்கு கரெக்ட்னே தெரியல. எனக்கு அது அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு, அவ்வளவு கோவமா வந்தது. ஏன்னா நம்ம வந்து சோஷியல் மீடியா இம்ப்ரூவ் ஆகுது, சோஷியல் மீடியால நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தா அதை வச்சுட்டு இவங்க வந்து இந்த மாதிரி தேவையில்லாம இந்த காஸ்ட் ரிலீஜன் இதை தான் வந்து ப்ரமோட் பண்றாங்க. ஏன்னா நான் வந்து இந்த இன்ஸ்டாகிராம்லாம் ஸ்க்ரோல் பண்ணும்போது நான் வந்து பார்ப்பேன், லைக் இந்த மாதிரி கேர்ள் அந்த மாதிரி பாய் இவங்க வந்து ஒரு பேரா இருந்தா நல்லா இருக்கும். எல்லாத்துலயுமே ஒரு பிராண்டிங் தான். லைக் மல்லு கேர்ள் ஆர் வாட் எவர் இட் இஸ், அதுல வந்துட்டு இவங்கன்னா இப்படிதான் இருப்பாங்க, அவங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. பட் இந்த கேஸ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பையன் வந்து எல்லா டிக் பாக்ஸும் இருந்திருக்கு, படிச்சிருக்காங்க, நல்ல மார்க் எடுத்திருக்காங்க, எல்லாமே இருந்திருக்கு. பட் அதையும் தாண்டி வந்துட்டு ஜஸ்ட் அவங்க அந்த ஒரு காஸ்ட் சேர்ந்தவங்க அப்படின்றதுனாலே வந்துட்டு இவங்க அந்த வாழ்க்கையவே எடுக்கிறதுக்கான பவரும் அத்தாரிட்டியும் உங்களுக்கு இருக்குன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இன்னொன்னு என்னன்னா, அந்த கொலை பண்ண அந்த பையன் சுஜித், அவனோட இன்ஸ்டாகிராம்ல அவன் விரைவில் அப்படின்ற மாதிரி கத்தி வச்சிருக்க மாதிரி ஸ்டோரி ஒரு போஸ்ட் போட்டிருக்க மாதிரி நிறைய இன்ஸ்டாகிராம்ல நான் வந்து போஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு அதை பார்க்கும்போதே ஸ்கேரியா இருக்கு. அந்த மாதிரி பீப்புள் உங்களை சுத்தி இருக்காங்க அப்படின்னா அவங்களை இக்னோர் பண்ணு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இக்னோர் பண்ணுங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து என்டாஸ் பண்ணாதீங்க. ஓகேவா, அது நானா இருந்தாலும் சரி, இல்ல பாக்குற நீங்களா இருந்தாலுமே சரி, அந்த மாதிரி விஷயங்களை வந்து என்டாஸ் பண்ணாதீங்க. ஏய் சூப்பர்ரா வாவ்டான்னு. அது நிறைய பேர் வந்து மானம் காத்த அந்த ஒரு காஸ்ட்டை வந்து போட்டிருந்தாங்க. எனக்கு அதை பார்க்கவே டே இன்னுமாடா இப்படிலாம் இருக்கீங்க, அது கேர்ளா இருக்கட்டும் பாயா இருக்கட்டும், ஏன் வந்து அது அந்த அளவுக்கு வந்து கேரி ஆன் பண்றீங்க. அதாவது நம்ம கேஸ்ட ஃபுல்லா வந்து ஃபாலோ பண்ற ஒரு ஆளா இருந்தா ஒண்ணுதாங்க பண்ணணும். நம்ம யூஸ் பண்ற க்ளோத்ஸ்ல இருந்து நம்ம போடுற அந்த ஒரு என்ன சொல்ற ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், மேக்கப், ஸ்கின் கேர், சாப்பாடு, தண்ணி எல்லாமே உன் கேஸ்ட் ஆளுங்க ரெடி பண்ணதா மட்டும்தான் நீ யூஸ் பண்ணுவ அப்படின்னா நீ இந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணலாம். பட் அந்த மாதிரி இருக்க போறதே கிடையாது. நீ சாப்பிடுற அந்த அரிசியா இருக்கட்டும், அது கூட அந்த மாதிரி ஒரு காஸ்ட்ல இருந்து வரவங்க தான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க. சோ அந்த அளவுக்கு உன்னால அதாவது அவங்களை ஒதுக்கவே முடியாத ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு எக்கானமில தான் நம்ம இருக்கோம். ஓகேவா, எனக்கு நான் எதுவுமே வந்து ஃப்ளோல பேசணும்னு நினைக்கிறேன், அதனால தான் மேபி ஸ்ட்ரக் ஆகுறேன். ஓகேவா, பட் ஆனா அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு எல்லாருமே கலந்து இருக்கிற ஒரு சொசைட்டில ஒரு எக்கானமில இருந்துட்டு இவன் வந்து என் வீட்டுல வந்து லவ் பண்றான், இவன் என் வீட்டுல ஃப்ரெண்டா இருக்கான் சொல்லுவாங்க தெரியுமா. வீட்டுல இந்த மாதிரி நீயா நானா இருக்கட்டும், இல்ல நம்ம வீட்லயே இருக்கட்டும், இந்த ஷோல எல்லாம் பாக்குறோம் அப்படின்னாலே இந்த மாதிரி பீப்புள் கூட எல்லாம் பேச விட மாட்டேன், இந்த மாதிரி பீப்புள் கூட எல்லாம் நீங்க பேசாதீங்க, பழகாதீங்க, அவங்களெல்லாம் வீட்டுக்குள்ள கொண்டு வர. ஆனா பார்த்தா அவங்களும் அவ்வளவு வெல் எஜுகேட்டடா சூப்பரா இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பிரின்சிபல் அந்த நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி எல்லாம். ஓகேவா, பட் ஆனா என்ன ஒரு பேசிஸ்ல அவங்க ஒதுக்குறோனே தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மேலேயே நம்ம வந்து கையை காமிச்சுக்கணும். இந்த மாதிரி பீப்புள், இந்த மாதிரி சப்போர்ட் பண்ற பீப்புளை நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸா வச்சுக்க கூடாது, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. இதுன்னு இல்லைங்க, எந்த தப்பு இருந்தாலுமே ஒரு ஏதோ ஒண்ணு நமக்கு என்ன வந்துச்சு, அவன் என்னமோ பண்ணிட்டு போறான்னு நம்மளை சுத்தி இருக்கவங்க அந்த மாதிரி விஷயங்களை விடுறதுனாலதான் இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் நடக்குது. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா அட்வைஸ் பண்ணுங்க, ஏய் இதெல்லாம் பார்க்காத, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் பார்க்காத அப்படின்னு நம்ம சொல்லணும். இல்லையா, அந்த மாதிரி பேர் கூட நம்ம பேசவே கூடாது, நம்ம அவங்களை ஒதுக்கணும். நம்ம அவங்களை சப்போர்ட் பண்ணிட்டு வாவ் அப்படின்னு சொல்றதுனால எந்த ஒரு யூஸுமே கிடையாது. ஓகேவா, இது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். இந்த கவின் விஷயம் நடந்தது. இதே மாதிரி விஷயங்கள், அதாவது அந்த விஷயத்த அந்த சுஜித்ன்ற பையனை ஒரு 4 பேர் வளர்த்து விட்டதுனாலதான் இந்த மாதிரி ஒரு தைரியம் வந்திருக்கு. தி ஆடாசிட்டி டு கம் அண்ட் டூ தட். ஒரு ஒரு உயிரை எடுக்கிறதுக்கான அந்த ஒரு நம்பிக்கையும் அந்த ஒரு துணிச்சலும் வர்றது இந்த மாதிரி ஒரு 4 வீணா போன பீப்புள் வந்து சப்போர்ட் பண்றதுனால தான். ஓகேவா, நான் என்னோட வேர்ட்ஸ் தப்பானா கூட ஐம் சோ சாரி, பட் ஆனா இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் விஷயத்துலயும் அதே தான் நடந்துச்சு. அந்த ஒரு பர்சன் வந்து அந்த மாதிரி கோமாளித்தனம் பண்றாங்கன்னா அவங்க ஈஸியா இக்னோர் பண்ணிருக்கலாம். இப்படி பண்ணாலே தப்பு, இந்த மாதிரி கேவலமா பண்ணாதன்னு சொல்லிருக்கணும், இல்ல இக்னோர் பண்ணிருக்கணும். அவங்களுக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் ஃபாலோவிங்க கொடுக்கறது, இந்த மாதிரி அவங்களுக்கு கூட போய் செல்ஃபி எடுத்துக்கிறது, வாட்டர்மெலன் ஸ்டார்னு சொல்றது, இந்த மாதிரி ஒரு விஷயங்களை என்கரேஜ் பண்றதுனால இந்த மாதிரி ஆட்கள் வந்து வளர்ந்துட்டே போறாங்க. அது இந்த மாதிரி ட்ரால் பண்றவங்களா இருக்கட்டும், இல்லைன்னா வந்துட்டு யாரா வேணா இருக்கட்டும், அந்த ஒரு பர்சன் நம்ம இக்னோர் பண்ணிடணும். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு நியூஸ் வர்றதுக்கு முன்னாடி நான் அந்த வாட்டர்மெலன் ஸ்டாரை பத்தி எங்கேயுமே நான் வந்து பேசுனதே கிடையாது. ஸோ இவங்கெல்லாம் வந்து இக்னோர் செய்ய வேண்டிய ஆட்கள், இவங்களெல்லாம் நம்ம வந்து வளர்த்து விட்டக்கூடாது. இது ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து இது. செகண்ட் வந்து இது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது. நம்ம ஊர்ல வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்களை ஃபேமஸா ட்ரால் பண்ணியே ஃபேமஸ் ஆக்கிடுது. இப்ப ரீசெண்டா வந்து இந்த கார்த்திக்னு நினைக்கிறேன், இந்த வந்து மீனா குமா என்ன தின்னா மீனா குமான்னு ஒரு பாட்டு இருந்துச்சுல, அந்த பாட்டுல ஃபேமஸ் ஆன பையன், நான் அந்த பையனோட இமேஜ் சைட்ல போடுறேன். அவனை வந்து ஒரு சேனல்ல ஆரோன்னு நினைக்கிறேன், ஆரோ சம்திங், அவனை வந்து இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அதுல அந்த பொண்ணையும் அந்த பையனும், அதாவது அவங்க 2 பேரும் அண்ணா தங்கச்சின்னு சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் இப்ப வந்து லவ் பண்றாங்களாம். அதை வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, இன்டர்வியூவரே அவங்க சொல்றதுக்குலாம் ஒரு மாதிரி கேவலமான ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருந்தார். எது இவன் கண்ணா அப்படின்ற மாதிரிலாம் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாரு. அப்ப அந்த மாதிரி
உங்களுக்கு பிடிக்கவே இல்லை, அவங்க பண்றதுலாம் பிடிக்கவே இல்லை, எனக்கு இரிட்டேட் ஆகுது அப்படின்ற ஒரு பர்சனை போய் ஏன் இன்டர்வியூ எடுக்கணும்? அவங்களை ஏன் ஃபேமஸ் ஆக்கணும்? இந்த அண்ணா தங்கச்சி வந்துட்டு லவ் பண்றது இந்த மாதிரி கேவலமான விஷயங்கள் எல்லாம் ஏன் சப்போர்ட் பண்ற மாதிரி இன்டர்வியூஸ் எடுக்கணும்? அவங்களை இக்னோர் பண்ணுங்க. இக்னோர் பண்ணாலே அவங்க அந்த மாதிரி விஷயங்களை பண்ண மாட்டாங்க. அதை விட்டுட்டு அவங்கள போய் இன்டர்வியூ எடுக்கிறது, இன்டர்வியூல அவங்கள போய் மட்டமா ட்ரீட் பண்றது, அதுவுமே தப்பு தானே. ஒரு அவ்வளவு பெரிய பப்ளிக் மீடியால வரப்போ ஒரு இன்டர்வியூல இவன் கண்ணா அப்படி இப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கிறது வந்து ஒரு ஹியூமனிட்டிக்கும் கீழே நம்ம பண்ற விஷயங்கள். என்ன பொறுத்த வரைக்கும் இக்னோர் தோஸ் பீப்புள். அவங்களை சப்போர்ட் பண்ணாதீங்க. ஓகே, அந்த பையன் அந்த ரீல் பண்ணிருந்தான், அது ஃபன்னா இருந்துச்சு, ஓகே ஃபைன். பட் அதை தாண்டி உடனே ஓகே நம்ம ஒரு ரீல்ல வந்து ஃபேமஸ் ஆயிட்டோம், உடனே நம்ம வந்து அண்ணன் தங்கச்சின்னு ஒரு வீடியோ போடலாம், ஸ்கூல் யூனிஃபார்ம்ல வீடியோ போடலாம் அப்படின்ட்டு லிட்டரலி சொன்னா இல்லிட்ரேட் மாதிரி பண்ற பசங்களா இருக்கட்டும், பொண்ணுங்களா இருக்கட்டும், கண்டுக்காதீங்க. இந்த கேவலமா ஹேர் கலர் பண்ணிட்டு வர்றது, தேவையில்லாத ஒரு ஸ்லாங்ல பேசி ஃபேமஸ் ஆகுது, இந்த மாதிரி பீப்புள் எல்லாம் பிடிக்கல அப்படின்னா பிளாக் பண்ணுங்க, ரிப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பிளாக் பண்ணி ரிப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னாலே அவங்களோட இன்ஸ்டாகிராமோட அந்த ஃபாலோயிங்கா இருக்கட்டும், ரீச்சா இருக்கட்டும், எங்கேஜ்மெண்டா இருக்கும் குறைஞ்சிரும். குறைஞ்சிச்சுனாலே அவங்க ஆல்ரெடி ஓகே நமக்கு இங்க யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு மூட்டையை கட்டிட்டு அவங்க படிக்கிற வேலையோ இல்ல வேற எதுவும் பார்ப்பாங்க. நிறைய சூப்பரா இன்ஸ்டாகிராம்ல கண்டென்ட் போடுற எவ்வளவு பேர் இருக்காங்க, ஹார்ட் ஒர்க் பண்ற, அவங்க யாருக்கும் ரீச் ஆகுறது கிடையாது. இந்த மாதிரி இந்த அண்ணா பாப்பா லவ், இந்த மாதிரி தேவையில்லாத அஃபேர் ஸ்டோரிஸ், டிவோர்ஸ் ஸ்டோரிஸ் இதெல்லாம் வந்து என்டோஸ் பண்ணாதீங்க, சப்போர்ட் பண்ணாதீங்க. நம்மளே அந்த பர்சனை மேல தூக்கி வச்சுட்டு அப்புறம் நம்மளே அவங்க அடிக்கிறது வந்து கரெக்டே கிடையாது. நீங்க சொல்லும் போது தான் ஞாபகம் வருது, இந்த கவினோட லவ்வர் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு நியூஸ்ல வந்து ஒரு பேப்பர்லயே ஒரு நியூஸ் பேப்பர்லயே வந்துருந்துச்சு, லைக் நான் வந்து காதலிக்கவில்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க சொல்லிட்டாங்க. உடனே அவங்கள பத்தி ஃபிளட்டிங் ஆஃப் மீம்ஸ். அவங்க நீ வந்து சரியே கிடையாது, அந்த கொடியில அந்த தனுஷ் அண்ட் த்ரிஷா அந்த ரீல்ஸ் வச்சு எல்லாம் போட்டு நீ சரியே கிடையாது, நீ அப்படி நீ இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து போட்டிருந்தாங்க. அது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பேசினோடனே நீ அழுகவே இல்லை, நீ அந்த வீடியோல அழவே இல்லை, நீ எல்லாம் அவனை உண்மையா லவ்வே பண்ணல அப்படின்ற மாதிரி. நான் என்ன சொல்றேன்னா, அந்த பொண்ணுக்கு என்ன சுச்சுவேஷன்றது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஓகே நம்மளோட கோவம் எல்லாமே கரெக்ட் தான், அந்த மாதிரி அந்த பையனுக்கு நடந்திருக்க கூடாது. அதுக்கு அந்த கொலை பையனை பண்ண பையனை வந்து நம்ம என்ன பேசலாம், நீ வந்து ஏன் இப்படி பண்ண அப்படின்றது. பட் அந்த பொண்ணை புடிச்சிட்டு நம்ம வந்துட்டு உடனே அவளை வந்துட்டு நீ சரியே கிடையாது, நீ கேரக்டர் அசாசினேஷன் பண்ண அவ்வளவு கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன். லைக் நீங்களா பாக்குறீங்களான்னு எனக்கு தெரியல. ஒரு போஸ்ட் கீழே போய் கமெண்ட்ஸை பாருங்க. நம்மளோட முகம் அவங்க வெளில தெரியாதுன்ற தைரியத்துல எவ்வளவு பேர் அந்த பொண்ணை கேரக்டர் அசாசினேஷன் பண்ணிருக்காங்கன்னு அவ்வளவு வேர்ஸ்டா இறங்கி பண்ணிருக்காங்க. நீ வந்து அடுத்தவங்க கூட போயிடுவே அப்படி இப்படின்ட்டு. சோ அதெல்லாம் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு அவங்களுக்கு பிடிக்கலையா விட்டுடுங்க. அந்த தப்பு பண்ண பையனை நம்ம பேஷ் பண்ணலாம், அவனை பத்தி இந்த மீம்ஸ் போடுறது எல்லாமே ஓகே, ஏன்னா அப்பதான் 4 பேருக்கு தெரியும், தப்பே கிடையாது. பட் ஆனா அந்த பொண்ணு வந்து இப்படி பண்ணிருக்கு, அந்த பொண்ணு வந்து அப்படி பண்ணிருக்கு, நீ எல்லாம் இப்படி இருக்க மாட்டே அப்படி இருக்க மாட்டேன்னு சொல்றதுலாம் தப்பு. அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணுமே கூட அந்த வீடியோல வந்துட்டு எனக்கு வந்து ஒரு சேனல்ல ஒரு பொண்ணு வந்து சப்போர்ட் பண்ணிருந்துச்சுன்னு ஒரு வீடியோ பேசியிருக்கு. அந்த நேரத்துல அந்த மாதிரி மென்ஷன் எல்லாம் தேவையே இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகேவா, நீ என்ன மாதிரி ஒரு கிரைசிஸ்ல இருக்க லைஃப்ல, சோ இந்த நேரத்துல இந்த யூடியூபர்ஸை மென்ஷன் பண்ற இந்த வேண்டாத வேலை எல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பட் எனிவே இட்ஸ் ஹர் சாய்ஸ். பட் நம்ம as a சொசைட்டி நம்ம வந்து யாரை இக்னோர் பண்ணணும், யாரை வந்துட்டு கண்டுக்க கூடாதுன்ற அந்த ஒரு ஒரு சாய்ஸ் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுக்கணும். நம்ம இந்த மாதிரி தேவையில்லாத பீப்புளை வளர்த்து விடுறதுனாலதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. வீட்டுல பேரண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இருக்கணும், அண்ட் சிப்ளிங்ஸா இருந்தாலுமே இருக்கணும். நானே இப்ப என் தம்பி ஏதாச்சும் பண்ணான் அப்படின்னா எங்க அம்மா கண்டிக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ண மாட்டேன், நான் கண்டிப்பேன். பிகாஸ் நான் சிஸ்டர் தானே, எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இருக்கக்கூடாது. நம்மளும் அந்த இடத்துல போய் கண்டிக்கணும், தப்பே கிடையாது. நான் தப்பு பண்ணா என் தம்பியும் கண்டிக்கலாம், ஓகேவா. சோ ஃபேமிலில இருந்து தான் ஃபர்ஸ்ட் அந்த கண்டிப்பு வரணும்னு நான் நினைக்கிறேன். அந்த பையனை அவங்க வீட்டுல அவங்க அம்மாவோ அப்பாவோ இல்ல அந்த பொண்ணோ கண்டிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த அளவுக்கு அந்த பையனுக்கு தைரியம் வந்திருக்காது. பசங்களோட தானே போறான், வெளில போறான், லேட் நைட்ல வரான், என்ன வேணா பண்ணலாம், ஒரு பையன் தானேன்னு சொல்லிட்டு அசட்டு தைரியமா நம்ம வளர்க்கறது தான் இந்த இடத்துல கொண்டு வந்து நிக்குதுன்னு நினைக்கிறேன். சோ நான் ரொம்ப எமோஷனலா பேசியிருக்கேனா இல்ல ரொம்ப கோவத்துல பேசியிருக்கேனான்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு அவ்வளவு ஆதங்கமா இருந்துச்சு அந்த அம்மா அழுகுறத பார்க்கும்போது. சோ ரொம்ப ஒரு ஹைட்டுக்கு வளர விட்டுட்டு அதுக்கப்புறம் அழுகுறதுல எந்த யூஸும் இல்லைன்னு நினைக்கிறேன். சோ தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்களை சப்போர்ட் பண்ணாதீங்க, என்டோஸ் பண்ணாதீங்க, ஓகேவா. ப்ளீஸ் பண்ணாதீங்க, இக்னோர் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிக்கலன்னா இக்னோர் பண்ணுங்க, முடிஞ்சா பிளாக் அண்ட் ரிப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அவங்க பண்ற தப்பான விஷயங்களுக்கான ரிசல்ட் என்னன்னு அவங்களுக்கு தெரியும், அவங்க வேலையை பார்ப்பாங்க, ஓகேவா. சோ வித் திஸ் நோட் நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சோ இது எந்த அளவுக்கு எல்லாருக்கும் போய் ரீச் ஆகுது ரீச் ஆகல எனக்கு தெரியல. பட் ப்ளீஸ் 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 இக்னோர் திஸ் டம் பீப்புள், ஓகேவா. சோ தட்ஸ் இட், தேங்க்யூ சோ மச். இதை பத்தின உங்களோட தாட்ஸ் என்ன, கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் எல்லாரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் நியூஸ்ஃபுல் வீடியோல வந்து மீட் பண்றேன். Until then, bye.